பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு எக்கோ எடுக்கும் பொழுது 13% ஹார்ட்டோட மசில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லி ஆய்வு கண்டுபிடிச்சு பீட்ரூட்ல நிறைய அதிகமான அளவுக்கு நைட்ரிக் ஆக்சைடு இருக்கு. சோ அது வந்து நம்ம உடம்புல எல்லா ரத்த குழாய்களையும் விரிவடைய செய்து ரொம்ப ஈஸியா வந்து அவங்களுக்கு பிளட் பிரஷர் ஒருத்தவங்க பீட்ரூட் ஜூஸ் குடிச்சாங்கன்னா 6 மணி நேரத்துக்கு ரத்த குழாய்கள் விரிஞ்சே இருக்கும். சோ நீங்க வந்துட்டு அதை வந்து டெய்லி எடுத்துக்கலாம். டெய்லி எடுத்துக்கலாம்னா எவ்வளவு எடுத்துக்கலாம்? டெய்லி 250 ml எடுத்துக்கலாம். டெய்லி 250 ml எடுத்தா நிறைய பேருக்கு பயம் வந்துடும். திடீர்னு யூரின் மோஷன் வந்து ரெட் கலர்லயோ இல்ல லைட் பிங்க் கலர்லயோ போகுது. அது பேர் பீட் யூரியான்னு சொல்லுவோம். அதாவது என் உடம்புல எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம்? என் உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு நிறைய இருந்தா எனக்கு மாரடைப்பு வராது. இப்ப நேத்து ஒரு ஆர்டிக்கல்ல தான் வந்துட்டு கம்ப்ளீட் நைட்ரிக் ஆக்சைடு ஃபியூம்ஸ் சுவாசிக்க வைக்கிறாங்க. அந்த ஃபியூம்ஸை சுவாசிக்க வச்சு அப்ப வந்து நம்ம நேச்சர்ல உணவுல நம்ம எடுத்துட்டு கடலையோ பீட்ரூட்டோ எடுத்துட்டோம்னா டெய்லி காலையில இருந்துச்சுன்னு வெறும் வயிற்றுல கேரட் பீட்ரூட் ஜூஸ் அதுல வந்து கொஞ்சம் லெமன் அண்ட் கொத்தமல்லி போட்டு எடுக்கிறோம்னா நான் வந்து எனக்கு 6 மணி நேரத்துக்கு பிபி ஷூட் அப் ஆகாது. ஒரு சண்டையோ ஒரு பிரச்சனையோ ஒரு எமோஷனல் சுச்சுவேஷன் போனா எனக்கு ஆகாது. ஃபர்ஸ்ட் நான் பயப்பட வேணாம். கொலஸ்ட்ரால் கம்மி ஆகும். லோ பிபி இருக்கவங்க தான் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா குடிக்கணும். நீங்க வந்து டைரக்டா பீட்ரூட் ஜூஸ் குடிக்காம ஆப்பிள் பீட்ரூட் ஏபிசியா நீங்க மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாம். அதுவும் வந்து பாதி பீட்ரூட் தான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். நீங்க டிராவா 250 ml எடுக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க வாய் ஸ்மெல் இருக்கு மேம், ஏதாவது மருந்து கொடுங்க. வாய் ஸ்மெல் இருக்கு, நான் என்ன பண்ணணும்? எப்படி என் வாய் ஸ்மெல் சரி பண்ணணும்? வெளியே பப்ளிக்ல பேச பயமா இருக்கு, இதை பேச பயமா இருக்கு. வயிற்றுல இருக்கிற ஆசிட் லெவல் உடைய வயிறு புண்ணு இருந்தா வாய் ஸ்மெல் வரும். அப்ப அந்த ஆசிட் பேலன்ஸ் நீங்க சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா இயற்கையா இது வரைக்கும் யாரும் டிப்ஸ் சொல்லிருக்குமா டாக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாய் ஸ்மெல் இருக்கிறவங்க ரெகுலரா பீட்ரூட் ஜூஸ் குடிச்சு பாருங்க, உங்களுக்கு வாய் ஸ்மெல் கம்ப்ளீட்டா கியூர் ஆகும். ஏன்னா அந்த ஆசிட் பேலன்ஸ் அது கம்ப்ளீட்டா ரெகுலேட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் துர்நாற்றமே இல்லாம ஆகும். இப்ப நான் வந்து பீட்ரூட் குடிக்கிறது எனக்கு ஓவர் டோஸா இல்ல போதுமா, நான் எப்படி தெரிஞ்சுக்கணும்? நான் வந்து குடிச்சு யூரின் வந்து ஒயிட்டாவே போயிட்டு இருக்குன்னா என் உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு கம்மியா இருக்கு, பத்தல. இன்னும் கொஞ்சம் கூட பீட்ரூட் ஜூஸ் குடிக்கணும்னு அர்த்தம். நான் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கேன், யூரின் வந்து ஆரஞ்சு ஆர் மோஷன் வந்து ரெட் கலர்லயோ பிங்க் கலர்லயோ போகுதுன்னா எனக்கு நைட்ரிக் ஆக்சைடு போதுமான அளவுக்கு இருக்கு, எனக்கு பிபி நார்மலா இருக்கு, எனக்கு ரத்த குழாய்களை கொழுப்பு அடைச்சு இல்ல, எனக்கு எமர்ஜென்சி இல்ல, நான் ஒரு வாரம் 10 நாள் கூட பீட்ரூட் ஜூஸை சாப்பிடாம வேற மாத்திரை ஒரு டீனா சாப்பிட்டு நமக்கு போரிங்கா இருக்கும். குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இப்ப ரீசெண்டா நான் வந்துட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு எனக்கு வந்து விட்டமின் டி கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக் சைட்ல போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து நீங்க செக் பண்ணிட்டு நீங்க வந்து திருப்பி ரிப்போர்ட் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. 3 மாதம் டைம் கொடுத்திருந்தாங்க. நான் வந்து சூரிய ஒளியில போயிட்டு கால் வச்சா விட்டமின் டி கூடும், விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கக்கூடாது, உணவுல விட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா விட்டமின் டி எனக்கு உடம்புக்கு கிடைச்சாலும் என்னுடைய உணவுலயோ என்னுடைய வெயில நான் எடுத்தாலும் சப்ளிமெண்ட்ஸா எடுத்தா கூட அதோட அப்சார்ப்ஷன் புவரா இருக்குல்ல. அப்ப நான் விட்டமின் டி ரத்தத்துல அப்சர்வ் ஆக நான் என்ன உணவு எடுக்கணும், நான் என்ன உணவு எடுத்தா என் உடம்புல விட்டமின் டி அப்சர்வ் ஆகி எனக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் தேடும் பொழுது பீட்ரூட் மட்டும்தான் விட்டமின் டி அப்சார்ப்ஷன் ஃப்ரம் த ஃபுட் அண்ட் இது என்விரான்மெண்ட்ல இருந்து அப்சர்வ் ஆகி நம்ம உடம்புக்கு கொடுக்கறதுக்கு ஒரே ஃபுட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.